அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/6/2026 திங்கட்கிழமை காலை 10:30க்கு பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். மீனம் குருவின் வீடு. தனுசு மீனம் இரண்டுமே குருவின் வீடுகள். தனுசு ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. கலைகளில் தேர்ச்சி, அறிவில் முதிர்ச்சி. கண்டதை கற்பவன் பண்டிதன் ஆவான். அப்படி பண்டிதன் என்று யாரை சொல்ல முடியும் 12 ராசிகளுக்குள் என்று சொன்னால் ஒரு சில ராசிகளை சொல்லலாம். அதில் முதல் இடம் பிடிப்பது மீனம். அறிவும் உண்டு, நல்ல குணமும் உண்டு. இவர்களுக்கு எது தேவை? சாஸ்திரம் உறுதிபட பல இடங்களில் சொல்கிறது, ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்று சொன்னால் இரக்கம், உயிர்களின் மீது அன்பு. அதாவது தாயுமானவர் சொன்னாரே, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அப்படி இருந்தால் இவர்கள்தான் அவர்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஜீவகாருண்யத்திய இலக்கணம் என்ன? இரக்கம் வேண்டும், அன்பு வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் சினம், கோபம் கூடாது. அன்பு இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. தர்மம் செய்கிறோம், அன்பு உண்டு. ஆனால் நாம் எந்த இடத்தில் அன்பை காட்டுகிறோமோ அவர்கள் திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் கோபம் கொள்கிறோம். அந்த கோபமும் கூடாது. ஜீவகாருண்யத்தின் முக்கியமான இடமே இதுதான். உன்னை அடிப்பவர்களையும் உன்னை திட்டுபவர்களையும் நீ நேசிக்க வேண்டும். பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே. ஆக ஜீவகாருண்யம் என்பது எளிதான விஷயம் அல்ல. தர்ம குணம் எல்லோருக்கும் தான் இருக்கிறது, இரக்கம் எல்லோருக்கும் தான் இருக்கிறது. இது மட்டும் என்ன விசேஷமா? ஆம், எந்த நிலையிலும் கோபம் வரக்கூடாது. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். கல்கத்தா நகர் தெரசா அம்மையார் தனது காப்பகத்தில் இருக்கின்ற அந்த சிறுவர்களுக்காக நிதி வேண்டி சாலையில் அலைகிறார். ஒரு இடத்தில் 4 இளைஞர்கள் இருக்கிறார்கள். அங்கு சென்று விஷயத்தை சொல்லி நிதி உதவி கேட்கிறார். 2 கரங்களை நீட்டி அவர்கள் காரி கையில் துப்புகின்றார்கள். சினம் வரும் அல்லவா, கோபம் வரும் அல்லவா? ஆனால் தெரசா அம்மையாருக்கு வரவில்லை. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டீர்கள், அந்த குழந்தைகளுக்கு என்று தான் கேட்டார். அந்த 4 அழுதார்கள். இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுத்து கண்ணீர் மல்க விடையனுப்பி வைத்தார்கள். இது நடந்த உண்மை. இதுதான் ஜீவகாருண்யம். இதுதான் ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்ய எண்ணத்தோடு மீன ராசிக்காரர்கள் இருந்தால், மீன லக்கணத்துக்காரர்கள் இருந்தால் உச்சகட்ட புகழை அடைந்தே தீருவார்கள். ஆக மீனம் என்று சொன்னாலே ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் எப்பேற்பட்ட ஜீவகாருண்யம்? எந்த நிலையிலும் சினம் ஏற்படாத ஜீவகாருண்யம். அவர்களுக்கு எது கூடாதது? ஒன்றே ஒன்று, தற்பெருமை. அந்த தற்பெருமை மட்டும் அவர்களுக்கு கூடவே கூடாது. வேண்டியது ஜீவகாருண்யம், வேண்டாதது தற்பெருமை. நினைவில் கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். சுவாதி, அனுசம், உத்ராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி,
கிருத்திகை, மிருகசீரிசம், திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, மீண்டும் மீண்டும் செய்கின்ற ஒரு முயற்சி இன்று உங்களுக்கு ஒரு வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒரு கஷ்டம், அதை நீக்க ஒரு முயற்சி செல்லுபடியாகவில்லை, மீண்டும் மீண்டும் முயலுகின்றீர்கள். சில முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கிறது, சந்தோஷமும் கிடைக்கிறது. கடைசியில் நல்லது நடக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நாள் கணக்கில் யோசித்து இப்படி செய்தால்தான் சரி என்று ஒரு வழியை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து வெற்றியை பார்க்க முடியாமல் போகும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் போதிய கவனம் எல்லா விஷயங்களிலும் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, உணர்ந்ததை உணர்ந்தவாறு உரைத்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, யாருடைய யோசனையையும் கேட்டு பெறாமல் தனியே யோசித்து ஒரு வழியை கண்டு அதன் வழி முயற்சித்து வெற்றியடையும் நாளாக காட்டுகிறது இந்த நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, வீண் விரயம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பண விஷயத்தில் முழு கவனம் இன்று தேவை. கைப்பொருள் காணாமல் போகலாம். கன்னிராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம் என்பார்கள். அந்த அமிர்தத்துக்கு நிகரான ஒரு பெரிய யோசனையை, ஒரு பெரியவரின் யோசனையை கேட்டு அதன் வழி நடந்து நன்மை பெறும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்கு என்ன செய்ய வேண்டும் என அறிந்து அப்படி அறிந்த அந்த வேளையில் முழு கவனமும் செலுத்தி வெற்றிக்கான வழியை நீங்கள் அமைத்து கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. உங்கள் லட்சிய பயணத்தில் இதுவரை காணாத நல்ல மதிப்பும் பணமும் இன்று கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் சாதாரணமாய் நினைத்த இந்த நாள் அசாதாரணமான நாளாக இருக்கப் போகிறது. கவனம். கூடுதல் சோதனைகள் இன்று உண்டு. இதனால் எந்த ஒரு வேலையும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் நினைத்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாது. கால தாமதம் ஆகும். மகர ராசி அன்பர்களே, புண்ணிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் ஒரு நன்மையை அடுத்தவருக்கு செய்ய இருக்கின்றீர்கள். அந்த நன்மை அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மையை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்ய இருக்கின்றீர்கள். புண்ணிய நாள் இந்த நாள்.
கும்பராசி அன்பர்களே, குழப்பம் அதிகமாக தெரிகிறது. வருகின்ற யோசனைகள், நீங்கள் கேட்டு பெறுகின்ற யோசனைகள் உங்களை தவறான வழியில் அழைத்துச் செல்வதாக காட்டுகிறது. தடுமாற்றம் அதிகம் இருக்கும் காரணத்தால் எந்த ஒரு முடிவும் இன்று எடுக்காமல் இருப்பது சாலச் சிறந்தது. மீனராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. நல்லதை செய்து, குறிப்பாக அடுத்தவர்களுக்கு நல்லது செய்து அதன் மூலம் ஒரு நற்புகழை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.